என் செல்ல குழந்தையே, குழப்பமே வேண்டாம். இது உனக்கான பதிவுதான். நாளை உன் வாழ்க்கையில்தான் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறப் போகிறது. என் குழந்தையே, நடக்கக்கூடிய இந்த தரமான சம்பவத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வராகி சொல்லக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க நீ என்னவென்று சரியாக கேட்டுவிடும். உன்னோடு உனக்கு துணையிருக்கும் இந்த வராகி, நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரங்களை சரியாக புரிந்து கொள்வதனால் இந்த வராகி இனி எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதும் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் இந்த வராகி உன்னை தேடி வருவது உனக்கு எப்பொழுதும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளிலும் கை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அல்லவா? அதனால்தான் இன்று இந்த பதிவு நீ சந்தேகமே இல்லாமல் கேட்கலாம். இது முழுக்க முழுக்க உனக்கானது என்பதனை, இது முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எடுத்துச் சொல்வது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளலாம். எந்த இடத்திலும் எதையும் யோசித்து என் பிள்ளை இனிமேல் நீ கலங்க வேண்டாம். உனக்கு நடப்பதை உன் தாயின் அன்பு சரியான நேரத்தில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானபடி உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நல்வாக்கு சொல்லி கொண்டிருக்கின்றாள் இந்த தாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் உன்னை சுற்றி நடப்பதை நான் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை என் பிள்ளை நீ தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள். உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக இனிமேல் கண்டுபிடித்து விடுவாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் சொல்ல சொல்ல இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும். யாரையும் நினைத்து இந்த வாழ்க்கை உன்னிடமிருந்து எடுத்தது எல்லாமும் போதும். மற்றவர்களுக்காக நீ விட்டு கொடுத்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நீ முன்னின்று உனக்காக நடத்தியதாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களுக்கு என்று நீ செய்யக்கூடிய காரியங்களாக இனி எதுவுமே இருக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு. நான் சொல்ல சொல்ல இனி அத்தனையும் என் பிள்ளைக்கு தேவையான ஒன்றை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? இனி என்ன நடக்கும் என்பதனை நீ கவனத்தில் கொண்டு உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல காலம் உனக்கு இனிமேல் எப்பொழுதும் என்னுடைய அன்பிலிருந்து கிடைக்கும். நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் இந்த தாயின் அரவணைப்பில் இருந்து கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனை நாம் எந்த காலத்திலும் கைவிடக்கூடாதல்லவா? எந்த நேரத்திலும் அதை நாம் தொலைக்கக்கூடாது. உள்ளிருந்து நமக்கு ஒன்றை செய்துவிட தெய்வம் முடிவு செய்து விட்ட பிறகு நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் மாறக்கூடாது. தெய்வமே ஒன்றை நமக்கு செய்ய முடிவெடுத்து விட்டது என்றால் அந்த இடத்தில் நாம் தெய்வத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆச்சரியங்களை அதிர்ஷ்டங்களை நீ பெற்றுக்கொள்ளும் நேரம் முழுக்க இனி உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்பு. உன் தாயானவள் இனி ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி உனக்காகவே
உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நல்லதை நடத்த நான் முடிவெடுத்திருக்கிறேன். இனி என்ன நடக்கிறது என்றாலும் அவை எல்லாவற்றிலும் உனக்கு துணை இருந்து நான் ஒவ்வொன்றையும் எடுத்து தருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொண்டு அதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய தேவைகளை நிச்சயமாக எடுத்து தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கடந்தது தானே இந்த வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன் முன்னால் நின்று நான் உனக்கு எல்லாவற்றிலும் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். காலம் காலமாக இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் செய்யவில்லையே என்று சொல்லி நீ புலம்பியதை எல்லாமும் இனிமேலும் விட்டுவிடு. வாழ்க்கையின் புலப்பங்கள் தான் பல நல்ல விஷயங்களை ஒருவருக்கு கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. புலம்பாமல் நின்று எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தெளிவாக யோசித்து பார்த்தோமானால் அப்பொழுதுதான் நமக்கு நடப்பது என்னவென்று நம்மாலேயே சற்று தெரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, சில நேரங்களில் சில சம்பவங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை நாம் நினைத்து எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டே இருப்போம். இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருக்கலாமே, இதை நம் வாழ்க்கையில் தவிர்த்திருக்கலாமே என்பது போன்ற எண்ணங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள் இருக்கக்கூடாது. முதலில் நீ நடந்து முடிந்ததை எண்ணி வருந்துவதையே தவிர்க்க வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்து சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது உனக்கு இனிமேலும் என்னவெல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் உனக்கு சரி எது தவறு எது என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய எல்லா நிலையிலும் நீ நிச்சயமாக சரியாக ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. யார் உன்னை என்ன சொன்னாலும், யார் உன்னை என்னவாக மாற்றினாலும் என் குழந்தை, நீயாக இருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலும் நீ முறையாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் போல நமக்கு சோதனைகள் வேதனைகள் என்று சொல்லி புலம்புவதை எல்லாம் விட்டுவிட்டு உன்னை தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்களை நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்ள உன்னை தயார்படுத்து. நீ நினைத்தால் எல்லா விஷயங்களும் இங்கு உனக்கு நன்மைகளையே நடத்துவதும் நீ இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாமும் புரிந்து கொள்வாய் என்பதனையும் மறந்து விடாதே. ஆச்சரியங்களை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே சரியாகவே நடத்தும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நேரம் இனி என்ன கொடுத்தாலும் இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் என் பிள்ளையினுடைய மனது எப்பொழுதும் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு இருந்து விட்டது என்றார். சரி, இத்தனை நாளும் நீ யோசிக்கவில்லை என்பதை விட்டுவிடு. இப்பொழுது உன் தாயானவள் நான் சொல்கின்றேன். நீ சரியாக ஒரு முடிவில் இருந்து விட்டாயானால், இதுதான் வேண்டும் என்ற உறுதியான ஒரு மனநிலையில் நீ இருந்து விட்டாயானால், நிச்சயமாக நீ நினைத்ததை உனக்கு நான் சாதித்து கொடுக்க வருவேன். நீ நினைத்ததை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் எல்லா நாட்களும் இனி உனக்கான எல்லா தேவைகளும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை
நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். சுற்றி இருக்கும் காலங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மன வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். சுற்றி இருக்கும் நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காயங்கள் ஆறும் நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அதிர்ஷ்டங்களை கடந்து என் பிள்ளை நீ நிச்சயமான ஒரு வெற்றிக்கு உன்னை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு. இனி நடப்பது எல்லாமும் உன்னை நன்மைக்கு நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் ஒருபுறம் இருந்தாலும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். முழுமையான பல விஷயங்களை நீ உணர்ந்துவிட உன்னை எப்பொழுதும் தயார்படுத்தி வைத்து என் குழந்தையே, நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சரியாக இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை நமக்கான புரிதல்களை சரியாக கொடுக்கும். நாம் விரும்பிய விஷயங்களை நம் விருப்பப்படியே நமக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். இதுதானே வாழ்க்கை. அவ்வளவுதான் வாழ்க்கை. நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வதுதான் உன் வாழ்க்கை என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ யோசிப்பது போல பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகளை உருவாக்குவதும் உன்னுடைய எண்ணங்கள் தான் என்பதனை நீ மறக்காதே. பிரச்சனைகளை நடத்துவதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் தான். உன் சிந்தனைகள் சரியாக இருந்துவிட்டால் நீ யோசிக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலை உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு நீ கேட்கின்ற நன்மைகளையே உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரி எது தவறு எது என்று யாரும் உனக்கு சொல்லக்கூடிய நிலையில் எல்லாம் நீ இல்லை. நீ இந்த வாழ்க்கையை நன்கு உணர்ந்த குழந்தை. இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நீ நன்றாக தெரிந்த குழந்தை. இனி உனக்கு நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக அடுத்த நிலையில் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நீ எதை செய்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கணித்து விடுவாய். காரணத்தோடு தான் உனக்கு எல்லா விஷயங்களும் நடக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நாளைய தினம் நீ விரும்பிய ஒன்று, நீ ஆசைப்பட்ட ஒன்று உன் வாழ்க்கையாக உனக்கு நிச்சயமாக மாறத்தான் போகிறது என்பதனை மறக்காதே. எந்த நேரம் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதும் ஏது கிடைக்கும் என்பதும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இதுதானே உண்மை. இனி எதற்குமே நாம் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். இந்த சிந்தனைகளை நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே முன்னிறுத்தி கலங்க வேண்டாம். எல்லாமும் மாறிவிடும் என்பதுதானே நம் எண்ணம். அதுபோல இந்த வாழ்க்கையும் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். உன்னுடைய எண்ணங்களினால் இவை எல்லாவற்றையும் நிச்சயமாக உன்னால் சரி செய்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்ததை எல்லாமும் உனக்கே என்று நிச்சயமாக நான் எப்பொழுதும் உன் முன்னால் சொல்லித்தந்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டு வாழத் தொடங்கு. எந்த நிலையிலும் உனக்கான ஆச்சரியங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை நான் தொடர்வதும் உனக்கு வேண்டி நான் வருவதும் இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். காலம் காலமாக ஒருவர் இன்னொருவருக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதனையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் என்றால்
அதனை நாம் மாற்றத்தான் வேண்டும். இது இப்படியே நடந்துவிட நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இந்த சூழ்நிலைகளை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நமக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். என் பிள்ளையே, எது சரி எது தவறு என்பது எல்லாமும் நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு சரியானபடி நல்ல புரிதலை கொடுக்காமல் போயிருக்கலாம். இவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும். அத்தனை நிலையிலும் இனி உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது. இந்த காலம் உனக்கு நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் இனி சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே எண்ணி என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எதையும் யோசித்து இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கான காலம் இனி உனக்கு நல்லதை எடுத்து தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை நிலையிலும் உன்னை ஆட்டிப்படைக்கும் இந்த சூழ்நிலைகள் இனி நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சி படுத்தட்டும். உனக்கு வரக்கூடிய துன்பங்களில் இருந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் இனி உனக்கு என்ன சொல்ல காத்திருக்கிறதோ அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. விடியல் பொழுதில் உனக்கு என்ன நடந்தாலும் இவை எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வரும் என்பதனை நீ தெரிந்து கொள். எதையும் சற்று நேர்மறையான எண்ணத்தோடும் நேர்மறையான சிந்தனையோடும் நீ எதிர்கொள்ள தயாராகும். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் இந்த மாற்றங்களை நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் காண முடியும். நீ நினைத்தால் எதையும் உனக்கு சரி செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கென உன் தாயினுடைய அன்பு மட்டும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நாளும் உன் தாயின் அரவணைப்பு உனக்கு கிடைத்து கொண்டே இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். யாரையும் நாம் சுலபமாக ஒதுக்கிவிடவும் வேண்டாம். யாரையும் சுலபமாக நம் அருகில் நெருங்க விடவும் வேண்டாம். எல்லாமும் ஒரு அளவுதான் இருக்க வேண்டும். ஒரு அளவுக்கு மீறி நடக்கும் பொழுது எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நம்மை நிச்சயமாக காயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு தருணத்திலும் என் பிள்ளையினுடைய சூழ்நிலைகள் இனி முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. காலமும் நேரமும் நீ கேட்கின்ற விஷயங்களை தருவதற்கு தயாராகிவிட்டது என்றால் இது உன் வாழ்க்கையில் ஒரு தரமான சம்பவத்தை நடத்தாமல் போகாது. நீ எதிர்பார்த்ததை விடவும் அது உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்தே தீரும். நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு ஒரு சந்தோஷத்தை அது கொடுத்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியான ஒன்றை நடத்தும் பொழுது நீ விரும்பியது போல உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். நீ யாரையும் எப்பொழுதும் பார்த்து பார்த்து வருந்துவதை விட்டுவிட்டு நீ எண்ணிய எண்ணங்கள் இனி உன் வாழ்க்கையை நிலையாக மாற்றும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ யோசித்தது எல்லாமும் உனக்கு நல்லதொரு புரிதலை இனி நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருப்பதும் இனி உனக்கு எந்த இடத்திலும் உன்னுடைய மன வலிமையை உனக்கு அதிகப்படுத்தத்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் சுற்றி வரக்கூடிய சூழ்நிலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்துவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் யோசித்து வருந்தாமல் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கட்டும். இனி எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து காட்டும் நேரம் இது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய அன்பை நான் அறிவேன். என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால்
சந்தோஷமாக இந்த இரவை கடந்து வா. கவலைகளை எல்லாம் மறந்துவிடு. நிச்சயமாக விடியல் பொழுது உனக்கானதாக மாறுவதை உன்னால் கண்டுகொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.